நிலையற்ற வாழ்வில் நிஜங்களை அறியவும், தனித்துவமான மனிதனை உலகில் உருவாக்கவும், மாறாத உண்மைகளோடு உங்கள் தனியொருவர். வணக்கம் அன்பான நேயர்களே, தனியொருவர் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அந்த சூரியன், அந்த சந்திரன், இந்த பூலோகம் யாவும், அந்த மழை துளி, இந்த பனித்துளி, இயற்கை அழகு யாவும் படைப்பே உந்தன் படைப்பே. அதை நினைத்து மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே. அதை நினைத்து மனம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்திடுவேனே. கர்த்தரை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களைச் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வணக்கம் அன்பான நேய நெஞ்சங்களே, அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிறந்திருக்கும் புதிய வருடத்தில் தேவ பிரசன்னமும் சாந்தியும் சமாதானமும் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைய ஒவ்வொருவரையும் மனமாற வாழ்த்துகின்றோம். மீண்டும் ஒரு தனி ஒருவர் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோமா? எங்களுடைய கடந்த நிகழ்ச்சியில் ஈசாக்கு பெற்றுக்கொண்ட இரட்டையர்கள், அதாவது ஏசா மற்றும் யாக்கோபு பற்றி படித்தோம் இல்லையா? ஏசா ஆண்டவர் தனது தாத்தா ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதிகளை இகழ்ந்தான். மேலும் ஒரு கூழுக்காக தனது பரம்பரையின் மூத்த பிள்ளை என்ற பிறப்புரிமையை விற்று போட்டான். அந்த கதையை மீண்டும் உங்களுக்கு உதாரண கதை மூலம் நினைவூட்ட விரும்புகிறேன். 2 மகன்களைக் கொண்ட மிகவும் பணக்காரரான ஒருவரை கற்பனை செய்து பாருங்கள். அந்த மனுஷனுக்கு வயல்களும் வீடுகளும் செல்வமும் ஏராளமான பணமும் உள்ளது. முதல் பேரானவன் தன் தகப்பனின் செல்வத்தில் பெரும் பகுதியை பெற வேண்டும் என்பதே நியதி. இருந்தாலும் ஒரு நாள் மூத்தவன் புதர்களில் இருந்து வந்து தனது தம்பி பாதை அருகே மீன் மற்றும் சோறு சமைத்து கொண்டிருக்கும் போது, நான் பட்டினி கிடந்தேன், சாப்பிடும்படி அந்த சோற்றில் கொஞ்சம் கொடு என்று கேட்கிறான். அதற்கு அவனுடைய தம்பி, நான் அதை கொடுக்க முடியாது, ஆனால் அதை நான் உனக்கு விற்கிறேன் என்கிறான். மூத்தவன் அதற்கு, அதை நீ எவ்வளவுக்கு விற்கிறாய்? இளையவனான தம்பி, முதற் பெயராக உன் பரம்பரை உரிமையான பிறப்புரிமையை எனக்கு கொடு என்கிறான். அதற்கு மூத்தவன், நான் இறந்து போகும் அளவுக்கு பசியுடன் இருக்கிறேன், அதை நான் உனக்கு விற்கிறேன், என் பிறப்புரிமையில் எனக்கு என்ன பயன் என்றான். எனவே மூத்தவன் தனது தம்பியிடம் தனது முழு பரம்பரையையும் ஒப்படைக்கிறேன் என்றபடி சத்தியம் செய்கின்றான். முன்பதாக மூத்தவன் உட்கார்ந்து சாப்பிட்டு குடித்துவிட்டு எழுந்து தான் இழந்ததை பற்றி யோசிக்காமல் தன் வழியில் செல்கின்றான். ஒரு கிண்ண சோற்றுக்காகவும் மீனுக்காகவும் வயல்களையும் வீடுகளையும் செல்வத்தையும் மற்றும் அதிகாரத்தையும் விற்று போட்ட மூத்த பிள்ளையை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? எம்மால் ஒரு விடயத்தை மட்டுமே சொல்ல முடியும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்வாறு சொல்கின்றது: மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். பிரியமானவர்களே, ஏசா தேவனுடைய கிருபையை தவறவிட்டான். ஏனென்றால் அவன் தேவனுடைய காரியங்களை மறக்கவில்லை. அவனுடைய கதையை நமக்கு சொல்வதன் மூலம் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஏசாவின் அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டாம், நான் உங்களுக்கு வழங்க விரும்பும் நித்திய ஆசீர்வாதங்களை வெறுக்க வேண்டாம் என்கிறார். உங்களுக்கு எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டுமா? சகோதரர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், பெரிதும் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். உணவு மற்றும் பணத்தை விட ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் மதிக்க வேண்டும். அப்போது
வேத வசனங்கள் என்ன அர்த்தத்தை கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை பெரிதும் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கவும், நம்முடைய பொல்லாத இருதயங்களை மாற்றவும், நம்மை சுதந்தரிக்கவும், அவருடைய அன்பு, மகிழ்ச்சி, அமைதி மற்றும் உறுதியால் நம்மை நிரப்பும்படியும் அவர் விரும்புகின்றார். இந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தன்னை நம்புகின்ற அனைவருக்கும் அளிக்கும் சுதந்திரத்தின் ஒரு பகுதி மட்டுமே. இருப்பினும் நீங்கள் நித்தியத்தின் காரியங்களை உங்கள் முழு இருதயத்தோடும் தேட வேண்டும். ஆண்டவரின் நித்திய ஆசீர்வாதங்களை குறித்து உணர்வற்றவர்கள் ஒருபோதும் அதை பெறமாட்டார்கள். நாம் சில நேரங்களில் கேட்பது போல, தேனை விரும்புபவர்கள் தேனீக்களை ஊக்கப்படுத்தல் வேண்டும். அதுபோல ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற விரும்புகின்றீர்களா? அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் வழியாக வாக்குறுதி அளித்ததை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அவைகளை நேசிக்கிறீர்களா அல்லது வெறுமனே உலக காரியங்களை தேடுகிறீர்களா? உலகத்தில் 2 வகையான மனுஷர்கள் இருக்கின்றார்கள். இதை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு காட்டுகின்றது. ஒன்று, பூமியின் தற்காலிக விடயங்களை மிகவும் மதிக்கின்றவர்கள். மற்றவர்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் பெரும்பாலானவற்றை மதிக்கிறவர்கள். நீங்கள் எந்த வகையான நபர்? 1ஆம் சங்கீதத்தில் வசனம் 1 தொடக்கம் 6 வரையான வசனங்களில் எழுதப்பட்டுள்ளதை கேளுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு எப்படி? நீங்கள் எந்த வகையில் நடக்கின்றீர்கள்? ஆண்டவரின் வாக்குறுதிகளை பொக்கிஷமாய் கருதுபவர்களின் வழியில் நீங்கள் நடக்கிறீர்களா? அல்லது உலகத்தில் கடந்து செல்லும் காரியங்களுக்காக ஆண்டவரின் வாக்குறுதிகளை விற்றுப்போட்ட ஏசா போன்றவரா? தேவனுடைய வார்த்தையானது நம்மை இப்படியாய் எச்சரிக்கின்றது. யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்: அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். மேலும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறு சொல்கின்றது: ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பிரியமானவர்களே, நாம் ஏசாவை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது யாக்கோபை பற்றி சற்று ஆராய்வோம். யாக்கோபை பொறுத்தவரை அவன் ஆண்டவரின் வாக்குறுதிகளை மதித்தான். ஆனால் யாக்கோபு குறைபாடுகள் இல்லாமல் இருந்தார் என்று அர்த்தப்படுவதில்லை. யாக்கோபின் பேரானது மோசடி என்று பொருள்படுகின்றது. ஏமாற்றுக்காரரான யாக்கோபை ஆண்டவர் எவ்வாறு தேவனுடைய மனிதனாக மாற்றுகிறார்? இதை குறித்து நாம் தோராவில் தொடர்ந்து கேட்போம். அன்பான நண்பர்களே, யாக்கோபு உண்மையாகவே ஒரு தந்திரக்காரனும் ஏமாற்றுக்காரனும் ஆவான். தீர்க்கதரிசிகளின் குறைபாடுகளை மறைக்காத வேத வாக்கியங்கள் யாக்கோபு தனது மூத்த சகோதரனாகிய ஏசாவை அவனுடைய பிறப்புரிமையை அவனிடமிருந்து பறிப்பதற்காக 2 முறைகளில் எப்படி ஏமாற்றினான் என்றும் பதிவு செய்கின்றது. இதன் நிமித்தமாகத்தான் ஏசா கோபம் கொண்டு தனது தம்பியை கொலை செய்யும்படி எண்ணினான். இதன் விளைவாக அவர்களுடைய தாயார் ரெபேக்காள் யாக்கோபை இரகசியமாக அழைத்து பதானராமில் வசித்து வந்த தனது தாய்மாமன் லாபானிடம் தப்பியோடும்படியும் தன் சகோதரனுடைய கோபம் குறையும் வரை அங்கேயே தங்கியிருக்கும்படியும் அறிவுறுத்தினாள். இப்போது யாக்கோபு தனது தந்தை ஈசாக்கின் வீட்டை விட்டு வெளியேறி மாமா லாபானின் வீட்டுக்கு சென்றபின் என்ன நடந்தது என்பதை ஆதியாகமம் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் தொடக்கம் 19ஆம் வரையான வசனங்களில் வாசிக்க கேட்போம். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி
ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளைப் போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்குச் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலேயே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அன்பர்களே, பெத்தேல் என்றால் ஆண்டவரின் வீடு என்று பொருள். ஆகவே ஆண்டவர் ஒரு கனவினூடாக யாக்கோபுக்கு தோன்றி அவனுடைய தாத்தா ஆபிரகாம் தந்தை ஈசாக்கு இருவருக்கும் வாக்குறுதி அளித்ததைப் போலவே அவனுக்கும் வாக்குறுதி அளித்தார். அதாவது அவன் சந்ததியின் மூலம் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிப்பதாகவும் ஒரு பெரிய தேசமாக மாற்றுவதாகவும் சொன்னார். அன்பானவர்களே, யாக்கோபு கனவிலே பார்த்த ஏணி அசாதாரணமானது. அது மிக உயரமான ஏணி. பூமியிலிருந்து சொர்க்கத்துக்கு வந்து அது ஆண்டவருடைய முன்னிலையில் நுழைந்தது. ஆண்டவர் யாக்கோபுடன் ஒரு அற்புதமான மற்றும் நெருங்கிய உறவை கொண்டிருக்க விரும்புவதாக காட்டினார். உலகத்திற்கு வரவிருக்கும் மீட்பர் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் சென்ற அந்த ஏணியைப் போலவே இருப்பார் என்பதையும், ஆண்டவருக்கும் மனிதருக்கும் இடையே ஒரு உண்மையான மத்தியஸ்தர் என்பதையும் ஆண்டவர் அவனுக்கு காட்ட விரும்பினார். பிரியமானவர்களே, இன்று வரை நம்மில் பலர் தமது சொந்த நற்செயல்களின் அடிப்படையில் மேலேறி சொர்க்கத்தில் நுழைய முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு ஏணி மட்டுமே உள்ளது. அந்த ஏணி மனிதனிடம் இருந்து வரவில்லை, ஆண்டவரிடமிருந்து வந்ததாக ஆண்டவரின் வார்த்தை நமக்கு கூறுகின்றது. ஆதாமின் பிள்ளைகளான நாம் பரிசுத்தராகிய ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாமைக்கு நம்முடைய பாவம் மற்றும் பலவீனங்கள் காரணமாக இருக்கின்றது. ஆனால் கருணை நிறைந்த ஆண்டவர் ஜனங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டதால் ஆதாமின் சந்ததியினருக்கு இரட்சிப்பின் வழியை வழங்கியுள்ளார். எனக்கருமையானவர்களே, அப்படியானால் யாக்கோபு தனது கனவில் கண்ட ஏணி பாவிகளை காப்பாற்றுவதற்காக உலகிற்கு அனுப்புவதாக ஆண்டவர் வாக்குறுதி அளித்த மத்தியஸ்தரை அடையாளப்படுத்தியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. மற்றும் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு சொல்கின்றது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பிரியமானவர்களே, இந்த விடயத்தில் ஆண்டவரின் வார்த்தை தெளிவாக உள்ளதை நாம் காணலாம். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அனுப்பிய பரிசுத்தமான மத்தியஸ்தர் மூலமே தவிர வேறு யார் மூலமும் ஆண்டவரிடம் வர முடியாது. அன்பானவர்களே, நாம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கும் வந்துவிட்டோம். யாக்கோபு தனது மாமா வீட்டுக்கு சென்றபின் என்ன நடந்தது என்பதை அடுத்த வாரம் தொடருவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி அன்பான நேயர்களே. நிகழ்ச்சி குறித்ததான உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப எங்கள் முகவரி TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள இலக்கம் 0714 577634 0714 57 76 34. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பயனுள்ள இன்னுமோர் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது.